காலையிலேயே மீன் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான நெத்திலி சுண்ணாம்பு வாழை சாலை மீன் கொண்டு வந்திருக்காங்க. சுண்ணாம்பு வாழை கொஞ்சம் மீடியம் சைஸு தான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இந்த மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு பண்ணாலும் நல்லாயிருக்கும். சரியா? அப்படி தான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. நான் வாங்கிட்டு வந்ததும் இதுக்கு மேலே இருந்து சுண்ணாம்பெல்லாம் நீக்கிட்டு அண்ணி சூப்பராக கட் பண்ணி கழுவி கொடுத்தாங்க. அப்படியே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சோறு பாருங்கள். செங்கல்பட்டு அரிசி தான் வழக்கம் போல் பொங்கியாச்சு. என்னடா சாப்பாடு நிறைய இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஊர்லேருந்து அம்மா வருவாங்க, கூடவே அண்ணி இருக்காங்க, அப்புறம் கண்மணி ப்ரூனோ எல்லோரும் இருக்கிறதுனால இன்றைக்கி சாதம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். கூடவே வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக மோர் குழம்புங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா சாலை மீன் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வாழை மீனை சூப்பராக தேங்காய் அரைக்காமல் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, ஏன்னா தேங்காய் அரைக்கல பார்த்திங்களா. ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அந்த மீனை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரியா? அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.